வா வெற்றிகரமாக தடாவில் போய் அருமையாக ஒரு குளியலை போட்டாச்சு. குளியலை போட்டு இங்கே வந்தோன்னே இங்கே ஒரு டென்ட்டு கொட்டா மாரி ஒன்று இருந்தது. அருமையாக அதில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துனுக்குறோம் நானும் மிட்டாயும். என்ன மிட்டாய்? என்ன ஆமாம் ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வந்து தடாவுக்கு வர மாரி ஐடியா இருந்ததுன்னா எல்லாருமே தயவு செய்து பைக்கில் வந்துடுங்க. பெஸ்ட்டு. ஆமாம் பெஸ்ட்டு பைக்கு காரில் வந்துடுங்க. ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா கம்மின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சென்ட்ரல்லேருந்து ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது. 20 ரூபா தான் டிக்கெட்டு. தடா ரயில்வே ஸ்டேஷனை வந்து இறக்கி விட்ருவாங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மாதாவரத்துலேருந்து ஒரு பஸ் இருக்குது, 90 ரூபா டிக்கெட்டு சரன்னு வந்துடும். ஆனால் அங்கேருந்து நடந்து வரணும், அதுதான் ஒரு மேட்ரு. அங்கேருந்து கரெக்டாக ஒரு நீங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்குற இடத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் கரெக்டாக நடந்து வரணும் இங்கே அந்த ஜங்ஷனுக்கு. அந்த ஜங்ஷன்லேருந்து திருப்பி நீங்கள் அந்த குளிக்கிற இடத்துக்கு போகிறதுக்கே ஒரு 6 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் 4 கிலோமீட்டர் வாங்கினா அது 6 கிலோமீட்டருக்கு மேலே ஏறி இறங்கிடும். அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பைக்குனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு வந்து அங்கே நிறுத்திட்டு பைக்குக்கு ஒரு டோக்கனு உங்களுக்கு ஒரு டோக்கனு போட்டு நீங்கள் அப்படியே நடந்து வந்துடலாம். ஜம்முன்னு ஒரு 4 கிலோமீட்டர் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நாங்கள் ஃபுல்லாக நடந்து வந்தோம், அதான் லைட்டாக காலெலாம் வலிக்குது. அதான் அப்படியே ரெஸ்ட் எடுத்துனுக்குறோம். அப்படியே கிளம்பிடுவோம். இன்னும் 1 நேரத்தில் கிளம்பி பயணத்தை மீண்டும் தொடர வேண்டும். இன்னும் ஒரு நைட்டு தூங்கலை. இதோ நைட்டு சாப்பிட்டோன்னா ஆனால் ஃபுல்லாக தூங்கலை. இப்போ காலையில் டிஃபன் சாப்பிடல. மணி ஆனால் வந்து 12 ஆயிடுச்சு. இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல, குளிச்சிட்டோம் இப்போ. ஏன்னா இங்கே எங்கேயுமே கடையும் இல்லை, கீழே போய் தான் வாங்கணும். எங்ககிட்ட பேலன்ஸ் 300 ரூபா தான் இருக்குது. இல்லை 300 ரூபா தான் இருக்குது. அதை 300 எப்படின்னா இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக மாற்றி எடுத்துன்னு போகணும். ஃபுல்லாக லவர்ஸு தான். லவர்ஸ்லாம் வண்டிங்கன்னா ஜாலியாக இருக்கும். அங்கங்கே ஒரு இது இருக்குது. மான் பொம்மை போட்டு ஒரு சந்து இருக்கும், கரடி பொம்மை போட்டு ஒரு சந்து இருக்கும், நரி பொம்மை போட்டு ஒரு சந்து இருக்கும். இது உடையுதான்ற மாரி ஃபுல்லாக அங்கங்கே ஒரு சந்து காலியாக தான் இருக்குது. ஜாலியாக இருப்பீங்கடா டேய், வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புறோம். போயிட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறோம். ஆனால் சரியான வியூ இந்த இடத்துலேருந்து. அந்த பிரியாணி ஃபுட்டு பற்றி சொல்லிட்டு எது அந்த குரங்கு தீனுச்சு, சரியான காமெடி. ஒரு 4 தெலுங்குக்காரங்க தான் பண்ணோம், 4-5 பேர் ஒரு வயசு பசங்க தான். அப்போ தான் பிரியாணி திறந்தானுங்க. உங்கள் அம்மாவில் மச்சான் குரங்கு எங்கேருந்து வந்தானுன்னே தெரில. ஊயின்றாங்க, பயவிடவே இல்லை. உங்கள் அம்மாவில் அப்படியே டப்பா எடுத்துன்னு ஓடிக்கிட்டேன்ட்டானுங்க. அப்போ தான் திறந்தானுங்க. பாவம் அம்மாவில் வெறியாக இருப்பாளுங்க பொழுது. அவனுக்கு துரத்துறானுங்க, ஆனால் பயவிடவே இல்லை மச்சான். அதனால் எதனா நீங்கள் சாப்பிட்ற மாதிரி எதனா வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் குளிக்கிற இடத்துல வச்சு சாப்பிடுங்க. நடுவில் நின்று எங்கன்னா சாப்பிட்டு இந்த குரங்குற இடத்துல சாப்பிட்டீங்கன்னா மேலே மச்சான் எடுத்துருவான் கம்பல்சரி. வேஸ்ட்டு பார்த்துக்க. இல்லை அவங்களுக்கு ஃபுட்டு கிட்டு கொடுக்க போகிற மாதிரி இருந்தீங்கன்னா எடுத்துன்னு வாங்க. கவர் ஐட்டம் மாரி எடுத்துன்னு வராமல் அந்த வாழைப்பழம் அந்த மாதிரி எதனா எடுத்துன்னு வந்து நீங்கள் கொடுங்க. ஏன்னா பிளாஸ்டிக் கவர் பண்ணி, ஏன்னா கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறானுங்க. எந்த இடத்துலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. அதை நம்மளும் அப்படியே வரவங்களும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரியான வியூ. ஆனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு போங்க. போகிற மாரி இல்லை, போயிட்டு குளிச்சுட்டு வந்துங்கன்னா இங்கே உட்காந்து கூட சாப்பிட்ருங்க. இந்த இடத்துல இந்த ஒன்று இருக்கும், ஒரு குடிசை மாரி போட்டு ஒரு 4 கல் போட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும். ஜம்முன்னு அந்த வியூவே நல்லாயிருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இந்த கேமரா வந்து சரியில்லை. வழி தெரியாமல் இருப்பீங்க, அது சொல்லு. வழி தெரியாமல் அவங்க ஏன்டா இருப்பாங்க, ஒரே கத்தை ஏற போகிறாங்க, அப்படியே போகிறது போய்கினே இருக்கு போகுது. தெரியாது ஸ்டார்டிங்கில் புதுசாக வரவங்களுக்கு. ஆமாம், அது வந்து போனோம், ரொம்ப தூரம் போனோம், லாஸ்ட் வரையும் போனோம். அந்த அருவி மேலேருந்து கொட்டும், சின்னதாக ஒரு குளம் மாதிரி கீழே இருக்கும், தொட்டி மாதிரி. அந்த இது அப்படியே குளிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒன்று சின்னதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டேம் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த டேமை தாண்டிங்கன்னா கோயில் வரும். அதான் அதான் பார்த்தா வீடியோவில் பார்த்தா சொல்லிட்டேனே, நானே காட்டின்னு போயிட்டேன் எல்லாத்தையும். அதை வேறு நான் திருப்பி சொல்லணுமா? எங்க நீ எதனா சொல்லலாம் கொஞ்ச நேரம். ஓகே, அப்புறமா பேசுகிறோம். கரெக்டாக அவ்வளோதான் தெரியும். அப்புறம் பாய் நாங்கள் அப்புறம் பண்ணுறோம். எல்லோரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்க, இந்த படிக்கட்டு இருக்கிற ஸ்பாட்டை விட்றாதீங்க. இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி இருக்கும். வந்து அருமையாக இந்த படிக்கட்டில் உட்காந்து காலை வச்சுருந்தீங்கன்னா மீன் வந்து உங்கள் காலை அப்படியே சுற்றி வந்து கச்சி விளாடும். எதுவும் ஆகாது, ஆனால் நல்லாயிருக்கும். காலெலாம் ஒரு மாதிரி அங்கேருந்து நம்ம நடந்து வந்ததுக்கும் அதுக்கும் நான் கொஞ்சம் நேரம் இருந்தேன், சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். ஒரே ஒரு பிஸ்கட் பை தான் வாங்கினேன், ஜிபே ஒர்க் ஆகலை, 10 ரூபா தான் இருக்குது. சரியான பசி. ஆனால் மேடம் வந்து நின்றுக்கினாங்க. அந்த பிஸ்கட் கவரை
பார்த்து உடனே அப்படியே சுற்று போடுறானுங்க, டப்பு 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 டப்புன்னு அந்த ராஜனை சுற்று போடுற மாதிரி சுற்று போட்டானுங்க. அது அப்படி நான் பாக்கெட்டில் வைக்கிறேன்னா எங்கே வைக்கிறேன்ற வரையும் அப்படியே நோட் பண்ணுறானுங்க. என்னால் முடியலடா, என்கிட்ட இல்லை, என்னை விட்டுருங்க. உங்களுக்கு கூட 4 பேர் யாருன்னா பாவம் பார்த்து குத்துருவாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு குட்டியாக இருந்துச்சு பாவமா. ஆமாம், தாயோடு இருக்குது. ஆனால் கொடுக்கலாம், ஒரு 2 பிஸ்கெட் 3 பிஸ்கெட் போடலாம். அவன் கவரோடு கேட்குறான். அப்படியே காமி கை விட்டு இப்போ இப்படி இந்த இந்த வயிற்றுல தான் வச்சுன்னுக்கிறேன். ஐயோ என்னடா கையெல்லாம் முறுக்குறான், கையெல்லாம் முறுக்குறாங்க. இப்போ கவர் இது பாருங்க, வீடியோ காட்டுறேன். அவங்கள பார்த்தோன்னே வைக்கப்படுறான்னா என்ன பண்ணுறான்னு தெரியல, அப்படியே திரும்பிக்கிறான். மோசமான ஆள் அவன். சலாம் போடு. சலாம். டேய் ஃபோனுக்குன்னு பிடின்னு போயிட்டு போதுடா கையில் இந்த லவுக்குன்னு. மசி மசி அவர் வாங்குறாரு. அங்கே போங்க, அங்கே போங்க, அங்கே பாருங்க 2 பிஸ்கெட் வாங்கிக்கிறாரு அவர். வாங்குறாரு, அவர்கிட்ட போயிடுங்க. மேலே பக்கத்தில் இருக்குது, அவர்கிட்ட போயிடுங்க. வராது வராது, அதுதான் போயிட்டாங்க. இடுப்பில் எப்படா வைப்பேன்ட்டு ஸ்கூல் படிக்கிற இப்படி கை முறுக்குது. ரொம்ப கிட்டே படிக்கிற மாதிரி மட்டும் மாதிரி சாப்பிடு. ரொம்ப மோசமானவங்களாங்கிறானுங்கடா அப்பா. ஐயோ டப்பா எடுத்து ஓட்டுறோம் போல. கொடுக்கலாம், நம்ம கிட்ட வேறு இல்லையடா. இங்கே நெட்டும் 1% தான் இருக்குது. நீங்கள் அதேமாதிரி இங்கே வர போகிறீங்கன்னா எல்லாம் கையில் கேஷ் எடுத்துன்னு வந்துடுங்க. ஜிபேவெல்லாம் நம்பி வராதிங்க, அதையும் சொல்லிடுறேன், அனுபவப்பட்டோம். ஃபுட்டு கிடையாது அது. ஃபுட்டு தான் போடுது. சரிக்கா, பாய், அப்புறமா பார்க்கலாம். இப்போ சொல்லுப்பா. என்னால் முடியல, என் தோல்வி நான் ஒத்துக்கிறேன். தோல்விலாம் இல்லை, என்கிட்ட என்ன சொன்னேன் மச்சான், என் உயிரையே கொடுப்பேன்டா, நீயே நான் அச்சு துரத்துனா கூட நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா, நமக்குள்ளே சண்டை வந்தால் கூட அந்த டைமில் நம்ம பேசி சாலாக இருந்துக்கலாம், என்னால் முடியலன்னு சொல்ல முடியும், நீ அச்சாவது நீ ஈத்துன்னு போன்னு சொல்லிக்கிறேன். இப்போ நீ முடியலன்ற நான் எப்படி உன்னை அச்சு ஈத்துன்னு போவா? இதெல்லாம் ரொம்ப தப்பு, தப்பு மச்சான், இதெல்லாம் தப்பு. ஒரு குவார்டர் வாங்கி தரேன் எப்படின்னா ரெடி பண்ணி. அந்த பவர் வந்து திருப்பி வந்து கொத்தா மச்சான் அம்மால காலையே வெட்டி உன் கையில கொடுப்பேன்டான்னு நீ. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நண்பனி, பிரச்சனை கிடையாது. டேய் நீ ஒரு சிங்கர்ரா, நீ ஒரு சிங்கரு. எங்கன்னா போய் பொழிச்சிக்கிறேன்டா, வேலை செஞ்சு முடியலமா புள்ள. டேய் வந்தாரு எவ்வளவு எந்திரிச்சு எவ்வளவு அப்படியே அழுதியாடா என்கிட்ட. வாய்ஸ் வரல பாரு, நான் எவ்வளவு கலகலப்பா இருப்பேன், மூஞ்சில நீங்க கலகலப்பா இருப்பியா? இல்ல டேய் சுந்தர்சி படமாடா நீ. கம்முன்னு இருடா கொஞ்ச நேரம் ஒன்று பேசின்னு இருக்காத. ஒன்றும் இல்லை, நம்ம அங்கே போய் இறங்குறோம், சாப்பிட்றோம், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிறோம், என்ன கதைன்ட்டு பார்த்துட்டு போகலாம். வீட்டுக்கெலாம் நான் திருப்பி போகவே மாட்டேன். இவனுங்க வேணா போட்டோம், நான்லாம் ஒன்ஸ் ஃப்ரண்ட்டில் வச்ச காலை பேக்கில் வைக்கிற சீன்ஸே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு நான் தான் சொல்கிறேன், நான் தனியாக போகிறவனே. இவனுங்களா நான் தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தேன். மச்சான் ஃபஸ்ட்டு சரக்கு போட்டு எதுவாக இருந்தாலும் பேசலான்ட்டு என்னை கூட்டிட்டு போயிட்டு அந்த காசையும் காலி பண்ணிட்டு, ஆமா என்னை யாரும் தேட வேண்டாம் நான் சொல்லிட்டேன். இந்த சீன்ஸ் தெரியாத, நேத்து கிளம்பும் போது கையோட கூட்டிட்டு போயிட்டேன். நான் இருங்க உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். அப்படியே பேச்சு வாக்குற அங்க போயிட்டேன். ரெக்கார்டிங் கேட்டு தரையில வரலாம் தெரியல.